Hello friends, welcome to Winner Choice IAS Academy. இன்னைக்கு நம்ம யூனிட் 8 கிளாஸ்ல early revolt against British in Tamil Nadu இதுல பார்ட் 2 பார்க்க போறோம். பாளையக்காஸ் வேலுநாச்சியார் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு வீரபாண்டியர், மருது சகோதரர்கள், சின்னமலை மற்றும் வேலூர் கலகம் பத்தி பார்க்க போறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்க்க போறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னோட 30வது வயசுல ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனுக்கு பிறகு பதவியேற்றார். ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் பாண்டியர்கள் காலத்துல அவர்களோட மிக பிரபுக்களாக இருந்து பாஞ்சாலங்குறிச்சியை தலைமையிடமாக வகித்து ஆட்சி செய்து வந்தவர்கள். ஆஸ் பர் கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 1792 படி கம்பெனி இந்த பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்ததுனால அந்த வரி வசூல் முறையில தான் கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே மோதல் ஆரம்பிச்சது. இதுல கம்பெனி சைட்ல இருந்தது ஜேம்ஸ் லண்டன் அண்ட் காலின் ஜாக்சன். 1798ல ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வரியில 1/6 பங்கு நவாப்பிற்கும் அவர் குடும்ப பராமரிப்பிற்கும் ஒதுக்கப்பட்டது. மீதி வரிய பாஞ்சாலங்குறிச்சியின் மீதி வரி வசூலிக்கிறது கம்பெனிக்கு இருந்தது. இப்படி அந்த வரி வசூலிக்கும் வரிமுறை வகுக்கப்பட்டிருந்தது. இதுல ஃபர்ஸ்ட் 1798ஆம் ஆண்டு இவருடைய வரி நிலுவைத் தொகை 3310 பகோடாக்களாக இருந்தது. இதை வசூலிக்கிறதுக்காக கர்னல் ஜாக்சன் இவங்களை மீட் பண்ணுமாறு கட்டபொம்மனை ராமநாதபுரத்துல தன்னை சந்திக்குமாறு ஆணையிட்டு இருந்தார். ஆனா அங்க வச்சு மீட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு நிறைய இடங்களுக்கு வர சொல்லி இவங்களை வெயிட் பண்ண வச்சு நிறைய இன்சல்ட் பண்ணதுனால இன்னும் கோபம் அடைகிறாரு கட்டபொம்மன். 1798 அக்டோபர் 19 நியர்லி 1 மந்த்துக்கு அப்புறம் அகைன் அந்த சேம் பிளேஸ் ராமநாதபுரத்துல வச்சு ஜாக்சனை மீட் பண்றாங்க. அப்பவும் ஜாக்சன் முன்னாடி 3 hours வெயிட் பண்ண வைக்கப்பட்டு, அதாவது அவங்க வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. இவங்க கூட ஹெல்ப்புக்கு இவரோட அமைச்சர் சுப்பிரமணியரும் போயிருக்காரு. இந்த இடத்துல உள்ள வச்சு பிளான் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா அவரோட பிரதர் ஊமைதுரையோட ஹெல்ப்பால கட்டபொம்மன் தப்பிச்சுறாரு. சிவசுப்பிரமணியர் தப்பி சொல்ல முயற்சி பண்ணும் போதே அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ராமநாதபுரம் கோட்டை வாசலில் லெப்டினன்ட் கிளர்க் கொல்லப்படுறாரு. சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்படுறாரு. உடனடியா கட்டபொம்மன் மதராஸ் ஆட்சி குழுவுக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல தனக்கு நடந்த அவமானங்களையும் எந்தெந்த இடங்கள்ல மீட் பண்ண போறதுன்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலா எழுதுறாரு. மதராஸ் ஆட்சிக்குழு வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் தலைமையிலான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அங்க கட்டபொம்மனை ஆஜர் செய்ய சொல்றாங்க. டிசம்பர் 15, 1798ல கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்துல நடந்த எல்லாத்தையும் முழுசா விவரிக்கிறாரு. ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் ஜாக்சனை பணி இடைநீக்கம் செய்து அந்த இடத்துக்கு லூசிங்டனை அப்பாயிண்ட் பண்றாங்க. லூசிங்டன் அப்பாயிண்ட் பண்ணும்போது கட்டபொம்மனோட நிலுவைத் தொகை 1080 பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகை எல்லாத்தையுமே அவங்க பே பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 1080 பகோடாக்கள் வரி பாக்கி இருக்கும். இந்த சேம் டைம்ல கட்டபொம்மன் அதர் பாளையக்காரர்கள் சேர்ந்து கூட்டணி, அதாவது மருது பிரதர்ஸ் திண்டுக்கல் கோபால் நாயக்கர், ஆனைமலை எத்துல் நாயக்கர் போன்ற அனைத்து பாளையக்காரர்களையும் சேர்த்து தென்னிந்திய கூட்டமைப்பு, பாளையக்காரர்களையும் தென்னிந்திய இவ்வளவு நாள் ப்ராப்ளம்ங்கிறது ஒவ்வொரு பாளையக்காரர்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் அப்படின்னு இருந்தது. இப்போ ஓவரால் எல்லா பாளையக்காரர்களும் சேர்ந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை தென்னிந்திய கூட்டமைப்பு எல்லா பாளையக்காரர்களையும் சேர்த்து மருது பாண்டியர்களோட தலைமையில தென்னிந்திய கூட்டமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. இதுல திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவாங்க மருது பிரதர்ஸ். இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்ன அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும், பாளையக்காரர்கள் அனைவரும் ஒண்ணு சேரணும், அவங்களை எதிர்க்கணும், அவங்க மக்களுக்கு செய்யக்கூடிய தீமைகள் எல்லாத்தையுமே எழுதி ஸ்ரீரங்கம் சுவர்களையும் கோட்டை சுவர்களையும், ஸ்ரீரங்கம் கோயில் சுவர்கள் மற்றும் கோட்டை சுவர்களையும் ஒட்டுறாங்க. இதுதான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இதை ரிலீஸ் பண்ணது யாரு? மருது பிரதர்ஸ். இந்த மருது பிரதர்ஸ கட்டபொம்மன் மீட் பண்றாரு. இந்த மீட் பண்றது லூசிங்டனுக்கு பிடிக்கல. அண்ட் எல்லா பாளையக்காரர்களோட சப்போர்ட்டையும் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டைம்ல சிவகிரி பாளையக்காரர்கள் ஃபுல் சப்போர்ட் கம்பெனிக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியோட ட்ரிபியூட்டரி பே பண்ற ஒன் ஆஃப் தி பாளையக்காரர். அவங்களோட சப்போர்ட்டை கட்டபொம்மன் பெறணும், அவங்கள இவர்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. சோ சிவகிரி கட்டுப்பாட்டுக்கு கீழே வரல அண்ட் சப்போர்ட் பண்ணவும் இல்லை. சோ அவங்களுக்கு கம்பெனி சப்போர்ட் பண்றாங்க. கட்டபொம்மன் அவங்க சிவகிரி பாளையக்காரர்களை நோக்கி படையெடுத்து போறார். இதுதான் அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனை, முதல் பிரச்சனையா வருது. நெக்ஸ்ட் பாஞ்சாலங்குறிச்சியில 1799 இந்த பிரச்சனை ஒரு
மாதிரி, அதாவது இந்த பிரச்சனையை ஒரு ரீசனா வச்சுட்டு மே 1799 மதராஸ்ல இருந்து வெல்லஸ்லி பிரபு திருச்சி, தஞ்சாவூர், மதுரைன்னு அனைத்து இடங்கள்லயும் இருக்கக்கூடிய ஆங்கில படைகள் அனைத்தையும் திருநெல்வேலி நோக்கி சென்று பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட சொல்றாங்க. மேஜர் பேனர்மேன் தான் இதுக்கு தலைமை வைக்கிறார். மேஜர் பேனர்மேன் திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணுது. 1799 செப்டம்பர் 1 இந்த நிபந்தனையை வழங்குறாங்க. பேனர்மேன் செப்டம்பர் 5 அன்னைக்கு முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில நிறுத்தி ராமலிங்கர தூது அனுப்பி அவரை சரணடைய சொல்றாரு. இன்னொன்னு, கோட்டையோட ரகசியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வர சொல்றாரு. ராமலிங்கர் போய் சரணடைய சொல்றாரு, அவர் மறுத்துருவாரு. சோ கோட்டை ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. எப்படி கோட்டைக்குள்ள போகிறது, இவங்க எப்படிலாம் எஸ்கேப் ஆவாங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இவருக்கு கிடைக்கும். சோ கள்ளர்பட்டியில நடந்த இந்த பேட்டில்ல சிவசுப்பிரமணியர் கைது செய்யப்படுறாரு. கட்டபொம்மன் புதுக்கோட்டை காடுகள்ல தப்பிச்சு போறாரு. இந்த டைம்ல எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை இந்த 2 பாளையக்காரர்களும் இவருக்கு துரோகம் இழைக்கிறாங்க. கட்டபொம்மனுக்கு துரோகம் இழைச்சு கட்டபொம்மனை காட்டி கொடுத்துடுறாங்க. புதுக்கோட்டை மற்றும் எட்டயபுரம் பாளையக்காரர்கள் 2 பேரும் கட்டபொம்மனை காமிச்சு கொடுத்துடுறாங்க. கட்டபொம்மன் பிடிபடுறாரு. சிவசுப்பிரமணியரை நாகலாபுரத்துல செப்டம்பர் 13 அன்னைக்கு தூக்கிலிடுறாங்க. அக்டோபர் 16 கயத்தாறுல வச்சு மேஜர் பேனர்மேன் எல்லா பாளையக்காரர்களின் முன்னாவும் வச்சு கட்டபொம்மனையும் தூக்கிடுறாங்க. இதோட கட்டபொம்மனின் சகாப்தம் முடிவுக்கு வரும். அடுத்தது மருது பிரதர்ஸ்ல பெரிய மருது அண்ட் சின்ன மருது. பெரிய மருது இவரோட இன்னொரு பேரு வெள்ள மருது, அவரது தம்பி சின்ன மருது. இவங்க 2 பேரும் சிவகங்கையோட முத்துவடுகநாதர், அதாவது வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட் முத்துவடுகநாதர் கிட்ட படை தளபதிகளா இருந்திருப்பாரு. வேலு நாச்சியார் டில் அவங்களோட லாஸ்ட் அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. சிவகங்கையை மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியா இருந்திருப்பாங்க. இவங்க மருது பிரதர்ஸ் வீரபாண்டிய கட்டபொம்மனோட பிரதர் ஊமைத்துறை கூட சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா செயல்படுறாங்க. மருது சகோதரர்களின் கலகம் 1801 கட்டபொம்மனின் கலகம் 1899 ஒடுக்கப்படும். அதுக்கப்புறம் உடனே மருது பிரதர்ஸோட கலகம் ஸ்டார்ட் ஆகுது. இத பிரிட்டிஷார் அவங்களோட குறிப்பேடுகள்ல 2வது பாளையக்கார் வார் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மிகப்பெரிய பேட்டில் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் சிவகங்கையோட மருது பாண்டியர்கள், திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு இதை மொத்தமா வழி நடத்துது. முதல்ல இந்த பேட்டில், இந்த பாளையக்கார் வார் விருப்பாட்சியில ஏப்ரல் 1800 சந்திச்சு ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூர் ஜூன் 1800 தொடங்கி ராமநாதபுரம், மதுரைன்னு வேகமா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த நிலைமையை புரிந்து கொண்டு கம்பெனியார் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை சப்ரஸ் பண்ணணும். சோ மைசூரின் கிருஷ்ணப்பா, மலபாரின் கேரளவர்மா இவங்கதான் இந்த பாளையக்காரர்களை விட்டு வெளியே இருக்கு. இவங்களை மேல போர் தொடுத்து அவங்கள அடக்குறதுக்கு முற்படுறாங்க. இப்படி சில பகுதிகள், பாளையக்கார பகுதிகளையும், கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் பகுதிகளையும் கைப்பற்றுறாங்க. கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைதுரையும் செவத்தையாவும் February 1801 பாளையங்கோட்டையில சிறையிலிருந்து தப்பிச்சு கமுதிக்கு போறாங்க. சின்ன மருது இவங்களும் அங்க இருந்து அவரோட தலைமையிடமான சிறுவயலுக்கு கூட்டிட்டு போறாங்க. மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ரீபில்ட் பண்றாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட காலின் மெக்காலி தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரல்ல மறுபடியும் கோட்டையை முற்றுகையிடுறாங்க. மருது சகோதரர்கள் கிட்ட சிவகங்கையின், அதாவது இவங்களை ஒப்படைக்கும்படி போடுறாங்க, ஊமைத்துறையையும் செவத்தையா. ஆனா அவங்க ஒப்படைக்கல. கர்னல் ஆகி மற்றும் கர்னல் இன்னஸ் இவங்க சிவகங்கையை நோக்கி அடுத்து படையெடுத்து போறாங்க. மருது சகோதரர்கள் ஜூன் 1801 தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம், நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருது சகோதரர்களால ஜூன் 1801 ரிலீஸ் பண்றாங்க. திருச்சி நவாப் கோட்டை மற்றும் ஸ்ரீரங்கம் சுவர்கள்ல ஒட்டுறாங்க. சின்ன மருது மட்டுமே 20,000 ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டுறாங்க. இதை ஏன் ஒரு பெரிய இதா பேசுறாங்க, பெரிய போராட்டமா பேசுறாங்க அப்படின்னா 1857 ரெவோல்ட் மாதிரி இதுவும் வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய நாடுகள்ல வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் இங்க சேருது. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசுகள் அனைவரும் பிரிட்டிஷாரோட சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. மே 1801 தஞ்சாவூர், திருச்சியில் இருந்த கலகக்காரர்கள் தாக்கப்பட்டனர். இப்படி இந்த போர் ஆங்கிலேயர்களோட பிரித்தாளும் கொள்கையின் விளைவாக எல்லா பாளையக்காரர்களிடையே பெரிய பிரிவினை வருது.
கலகம் நெக்ஸ்ட் வந்து இந்த கலகம் வந்து ஃபெயிலியர் ஆயிருது. 1801 ஃபெயிலியர் ஆகிறது. சிவகங்கை இவங்களோட ரீஜியனோட இணைக்கப்படுது. ராமநாதபுரத்தின் அருகே இந்த திருப்பத்தூர் கோட்டையில 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. ஊனதுரையும் சிவத்தையாவும் சேம் இயர் நவம்பர் 16 பிடிக்கப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டு இறந்தார். கலகக்காரர்கள் 73 பேர் பிடிக்கப்பட்டு மலேயாவிற்கு நாடு கடத்தப்படுறாங்க. மலேயா மற்றும் பினாங்கிற்கு நாடு கடத்தப்படுறாங்க. இந்த மருது சகோதரர்களின் கலகம் தென்னிந்திய புரட்சி என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் லாஸ்ட் கர்நாடக உடன்படிக்கை 1801. அதாவது இதுவரைக்கும் பாளையக்காரர்களில் இருந்த பாளையக்காரர்கள் சிஸ்டமே 1801 ஜூலை 31 போட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷ் பாளையக்காரர்கள் முறைய முடிவுக்கு கொண்டு வந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளையும் அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் வீரன் சின்னமலை. வீரன் சின்னமலையோட ரியார் பெயர் அவங்க தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டவர். 1756 கொங்கு ரீஜியன்ல பிறந்திருப்பார். கொங்கு ரீஜியன் சொல்லும் போது பிரசன்ட் சேலம், கோயம்புத்தூர், கரூர் அண்ட் திண்டுக்கல். ஆஃப்டர் 3rd and 4th மைசூர் வாருக்கு அப்புறம் கொங்கு ரீஜியன் பிரிட்டிஷோட கையில வருது. வீரன் சின்னமலை பிரெஞ்சு படைகளால ட்ரெயின் படுத்தப்பட்ட ஒரு வெல் ட்ரெயின்டு பர்சன். அண்ட் வந்து இவர் வந்து திப்புவோட சேர்ந்து நிறைய போர்கள்ல பங்கு பெற்றிருக்காரு. பிரிட்டிஷாரோட இவருக்கு நடந்த போர் எப்படின்னா, இந்த பகுதிகளில் வரி வசூலிக்கும் பிரிவு அவங்க கையில இருந்ததுனால முகமது அலி ஒரு வாட்டி வரி வசூலிக்க வரும்போது இவர் வந்து இந்த வரி பணத்தை வாங்கி வச்சுட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருக்க சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு வந்து சொல்லுவார். இதுக்கப்புறம் தான் அவரை வீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஃபர்ஸ்ட் பேட்டில் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் வீரன் சின்னமலை நொய்யல் ஆற்றங்கரையில நடக்கும். இந்த நொய்யல் ஆற்றங்கரைக்கு நடந்த பேட்டிலுக்கு அப்புறம் இவர் ஒரு கோட்டை கட்டுவார். ஆஃப்டர் திப்பு சுல்தான் கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த கோட்டையோட பேரு ஓடாநிலை. இவரு கையாண்ட ஒரு போர் முறை கொரில்லா வார். இவரு சங்ககிரியில வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்படுவார். இவரோட ஃபைனல் பேட்டில் அவ்வளவு நாள் நடந்த நிறைய பேட்டில் காவிரி ஆறு, ஓடாநிலை, அரச்சலூர் பேட்டில்கள் எல்லாம் பிரிட்டிஷார் வந்து இவங்களை வந்து பிரிட்டிஷ் இவங்க டிஃபீட் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்ல இவரோட குக் நல்லப்பன் வந்து இவர் வந்து காட்டி கொடுத்துருவாரு. அதனால சங்ககிரியில் பிடிக்கப்பட்ட 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிட மேக்சிமம் ஆஃப் பாளையக்காரர்கள் எல்லாமே லாஸ்ட் ஃபைனலி அவங்களோட லாஸ்ட் பீரியட்ல யாரோ ஒருத்தவங்களால துரோகம் இழைக்கப்பட்டு பீட்ரேயலால தான் அவங்க வந்து இறந்து போறாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம வெள்ளூர் ரிவோல்ட், வேலூர் புரட்சி பத்தி பார்க்க போறோம். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கன்டினியூ பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.